ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனச்சிதைவு இல்லாமல் நீங்கள் கேட்கணும். இப்போது உலகம் முழுவதும் 40 நாட்களை நியமித்து லெந்து நாட்கள் அப்படின்னு சில பேர் தபசு காலங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இல்லையா? இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இதை எப்படி அனுசரிப்பது? இது வேதத்திலே இதற்கான வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறது குறித்து நான் இங்கே பேச போகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். இப்போ போன பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, 6வது பாடத்தில் மரணத்தினுடைய 3 நிலைகள் பற்றி படித்தோம். 7வது பாடத்தில் மரணத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, நம்மளை லேசாக அப்படி வழி தப்பி அப்படி குறிய தவறு செய்து நம்மளை கொண்டு போய் சாத்தானுடைய அடிமையாக மாற்றிடுது அப்படின்னு படித்தோம். இப்போ இன்றைக்கி இந்த பாவத்தினுடைய வகைகள் என்ன, இதில் எத்தனை பாவங்கள் இருக்குது, அல்லது வேதத்தில் பாவம் என்பது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதில் ரோமர் என்ற நிருபத்திலே பவுல் எழுதுகிறாரு 14ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நான் எல்லாத்தையும் படிக்கல, அந்த வசனத்தை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் படிச்சிருக்கிறேன். விசுவாசத்தினாலே வராத யாவும், அந்த யாவும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாவும் எதுவாக இருந்தாலும், அதாவது வார்த்தையோ கிரியையோ எதுவாக இருந்தாலும் பாவம் அப்படிங்கிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லியிருக்கிறார். யாக்கோபு என்ற ஆசிரியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அநீதியெல்லாம் பாவம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எத்தனை வகையான பாவத்தை நாம் பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, 1 விசுவாசத்தினாலே வராத எல்லாமே பாவம் 1. 2வது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், அதாவது சட்டத்தை மீறுவது பாவம். 3வது ஒருத்தனுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவன் நன்மை செய்யணும். அப்படி செய்கிறது நல்லது என்று அவனு அறிந்தும் அவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் போயிடுறான் இல்லையா, அது ஒரு பாவம். கடைசியாக நம்ம படிக்கிறது, எந்த அநீதி இருக்கோ எல்லா அநீதியும் பாவம்தான். அநீதி எது? நீதிக்கு புறம்பானது அநீதி. இந்த நாளையும் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த நாளில் எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோமர் 14வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நம்முடைய பாடத்திற்காக, நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து அந்த பகுதி எடுத்து அதில் என்ன பண்ணுங்க, அந்த யாவும் பாவமே அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒரு சுழி போடுங்க அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது என்ன சொல்லுது? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே
பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக செய்யுங்க அப்படின்றாரு. அப்போ நாம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் இயேசுவினுடைய அதிகாரத்தில் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யணும் அப்படின்னா அவை விசுவாசத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். கரெக்டு தானுங்கள? அது விசுவாசத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்போது விசுவாசத்திற்கு உட்பட்டது என்றால் என்ன? முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்ளணும். விசுவாசங்கிறாங்களே அது என்னங்க? எபிரேயரில் 11 சொல்கிறாரு, காணப்படாததில் விசுவாசி தான் விசுவாசம் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல வர இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற வசனம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் எபிரேயர் 11 அதிகாரம் 1-2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே நான் போகலை. நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, ரோமர் 10வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் இன்னைக்கு மையமாய் எடுத்து உங்களோடு பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக சொல்லப்படுகிற ஒரு வசனம் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒருவேளை இதை நீங்கள் புதுசாக கேட்பீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது சுவிசேஷத்தை நாம் வசனத்தின் வழியாகத்தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அழுத்தமான வசனம் இது. ஆனால் இப்போ நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இந்த லெந்து நாட்களுக்காக நான் இதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஒன்றை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதை நான் விசுவாசத்தோடு கூட செய்யணும். அந்த விசுவாசம் எப்படி எனக்கு வரணும் அப்படின்னா, நான் கேட்பதின் மூலமாக வரணும். அப்போ நான் எதை கேட்கணும் அப்படின்னா, நான் கேட்பது வசனத்தில் இருந்து ஆதாரபூர்வமாக எனக்கு அந்த காரியத்தை சொல்லி அதை நான் செய்வதற்கு இணங்குவேனானால், அதனால் நான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக நீதியின் வழியில் இலக்கு மாறாம குறிமாறாம ஜீவனுடைய வழியில் நடக்கிறவனாக நான் இருப்பேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குற கேள்வி, யாரோ ஒரு மத தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் பிஷப் சொல்லிட்டாரு, எங்கள் ரெவரண்ட் சொல்லிட்டாரு, அதுவும் அங்கே போன அந்த கன்வென்ட்டில் சொன்னாங்க, அந்த பெரிய பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், அதனால் நான் இதை இதுவரைக்கும் செஞ்சிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை எவ்வளவு கீழ்ப்படிதலோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் செய்தாலும் அந்த காரியம் தேவனுடைய வசனத்தில் இருந்து வராததினாலே அது பாவம். புரிஞ்சுக்குங்க. ஐயோ, சொன்னது எங்கள் பாஸ்டர் ஆச்சு, சொன்னது எங்கள் பிஷப் ஆச்சு, சொன்னது எங்கள் தலைமை போதகராச்சு, அது எப்படி நான் தள்ள முடியும் அப்படின்னா, வசனம் தெளிவாய் போதிக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வர வேண்டும். அந்த கேள்வி எழுதப்பட்ட வேத எழுத்துக்களில் இருந்து வர வேண்டும். இதற்கு புறம்பாக வருகிறது எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசத்திற்குரியது அல்ல என்ற ஒரு தெளிவை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பல் புதன் அப்படின்னு ஒரு நாள் வந்தது. அதாவது நாள் வந்து அவங்க நியமனம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நாளில் என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷத்தில் அவர்கள் கையிலே கொடுத்திருந்த அந்த சிலுவை மாதிரி போட்ட அந்த குருத்தோலையெல்லாம் கொண்டு வந்து அவங்க ஐயர்கிட்ட கொடுத்து அதையெல்லாம் எரித்து சாம்பலாக்கி, அதை அவர் வந்து நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்பாய் அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரங்கள் ஓதி அந்த சாம்பல் புதன் அன்று துவங்கப்பட்ட இந்த லெந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நீடிக்கிறது. இந்த 40 நாட்களிலே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவினுடைய மரணத்தை அதிகமாக தியானிக்கிறார்கள். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அவர்கள் மாமிசத்தை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். அடுத்த காரியம் பார்க்கும்போது சில பேர் ஒரு நாள் முழுவதும் கூட உண்ணா நோன்பு இருக்கிறார்கள், சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, நான் அந்த உபவாசம் முடிக்கிற வரைக்கும் எச்சில் கூட விழுங்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு. இந்த 40 நாள் நேற்று வரைக்கும் தண்ணி போட்டவன், நேற்று வரைக்கும் கூத்தடிச்சவன், நேற்று வரைக்கும் என்னென்னோ பண்ணவன், இந்த 40 நாள் என்ன பண்ணுவான்னா விரதம் இருக்கிறதுனால அவனும் தன்னை கொஞ்சம் ஒழுக்கமான இடத்துல கொண்டு வந்துடுவான்.
விளங்குது உங்களுக்கு? இந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதிகமாக வேதம் வாசிப்பாங்க, அதிகமாக ஜபமாலை உருட்டுவாங்க, அதிகமாக அந்த சிலுவையின் தியான பாடல் பாடுவாங்க, சிலுவை குறித்ததான செய்திகளை கொடுப்பாங்க, சிலுவை குறித்து எல்லாமே அதுக்காகவே அவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த 40 நாளில் சில தினங்களை முக்கியப்படுத்துகிறார்கள். ஒன்று சாம்பல் புதன் சொன்னா, அடுத்து வியாகுல வியாழன், அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவாங்க, அது ஒரு நாளை விசேஷமாக அனுசரிப்பார்கள். புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, அதை ஒரு புனிதமான நாளாக அனுசரித்து அன்னைக்கு காலையிலிருந்து அவங்க அந்த 7 வார்த்தை சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகளை பேசி முடிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்காமல் அந்த வெயிலில் காமனா பந்தல் போட்டு உட்கார்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது அந்த நாளை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அப்புறமும் இதுக்கடையில் அந்த குருத்தோலை ஞாயிறுன்னு ஒன்று வருது. அந்த குருத்தோலை ஞாயிறு என்று போன வருஷம் கொண்டு எரிச்சு விட்டாங்கல்ல, இப்போ அந்த குருத்தோலை அவங்க வீட்டில் இருக்காது. புதுசாக கொண்டு போய் மாற்றுறதுக்கு மறுபடியும் ஒரு புதிய குருத்தோலையை பிடித்து கொண்டு அவர்கள் ஊர்வலமாக அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நாளே அவர்கள் எல்லாருக்கும் போய் பவனி இயேசுவினுடைய மரணத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரைட்டு. கடைசியாக ஈஸ்டர் பண்டிகைன்னு வந்த உடனே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் போய் சாமி கும்பிட்டு கடைசியாக போய் என்ன பண்ணுவாங்க, கறிமீன் அன்னைக்கு, அதாவது 40 நாள் சாப்பிடாத சாப்பாட்டை ஒரே நாள் சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. இது வழக்கமாக வருடந்தோறும் நடந்து வருகின்ற ஒரு விஷயம். இப்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, சாம்பல் புதன், வியாகுல வியாழன், அப்புறம் குருத்தோலை ஞாயிறு, அப்புறம் புனித வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர், இதையெல்லாம் உண்மையாகவே சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியோடு, உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான விசுவாசத்தோடு இதை செய்கிறார்கள். இதை நான் மறுக்கவில்லை, என்னை தப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள், நான் உங்கள் எதிரி கிடையாது. இதை மிகுந்த பயபக்தியோடு கூட கொண்டாடுகிறவர்கள் உண்டு. கறிமீனே சாப்பிடுவான், அசைவம் இல்லாமல் சாப்பிடாத ஆட்கள் கூட கடவுளுக்கு பயந்து அந்த மரணத்தை தியானம் செய்து அதை அப்படியே விட்டுட்டு தன்னை தியாகம் பண்ணியிருப்பாங்க. நான் அதை மறுக்கல, நல்ல செயல் தாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 4 விதமான பாவங்கள் பார்த்தோம் அல்லவா? கொலை பண்ணாதான் பாவம், விபச்சாரம் பண்ணாதான் பாவம், வேசித்தனம் பண்ணாதான் பாவம், திருடினாதான் பாவம். அதை தாண்டி நாம் தேவனுக்காக செய்கிறோம் என்று நினைத்து சில காரியங்களை செய்கிறோமே, அந்த காரியங்கள் கூட வேத எழுத்தில் இருந்து வரவில்லை என்று சொன்னால் அது விசுவாசத்திற்கு உட்பட்டது அல்ல, அதனாலே அதுவும் பாவம்தான் என்று வேதம் போதிக்கிறது. புரியுங்க? இது எதையுமே நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. நீங்கள் தேடி தேடி வாசித்தாலும் வேதாகமத்தில் இந்த எழுத்துக்களையோ இந்த வார்த்தைகளையோ நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள். அப்படின்னா இதை யார் கொண்டு வந்தது? இதை யார் கொண்டு வந்தது? அதுக்கு முன்னால ஆவியானவர் சொல்லுவதை கவனியுங்கள். பரிசுத்த ஆவிக்கு பயப்படுகிற கூட்டங்கள் இங்கே உண்டு இல்லவா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் கையில் வச்சுட்டு இருக்கிற இந்த பைபிள் பரிசுத்த ஆவியின் வார்த்தை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உபாகம புத்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நத்தானியேல் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வேத எழுத்துக்களோடு ஒன்றையும் கூட்டாதே, ஒன்றையும் குறைக்காதே. நீ செய்கிற வேலைகள், நீ செய்கிற காரியங்கள் இந்த வசனத்தில் இருந்து வந்தால் அது விசுவாசத்திற்கு உட்பட்டது, சட்டத்திற்கு உட்பட்டது. இதில் இருந்து வராவிட்டால் அது விசுவாசத்திற்கு உட்பட்டதல்ல. அப்படின்னா விசுவாசத்தினால் வராதையாவும் பாவம் என்கிற அந்த இடத்திலே அது போயிடும். நீதிமொழிகளின் ஆசிரியர் சொல்றாரு, 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், நம்மை
தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். 6ஆம் வசனம் கவனிங்க. அவருடைய வசனங்களோடே ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே என்று சொன்ன வசனத்தின்படி நாம் எதையாகிலும் இதிலே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஒரு சபையை, ஒரு விசுவாசியை, ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லும்போது இதில் நான் ஒன்றை கூட்டுகிறேன். அப்படி கூட்டுகிறவன் எவனா இருந்தாலும் அவன் பொய்யன். எவனா இருந்தாலும் பொய்யன். அவன் படிப்பெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, அவன் பட்டம் எல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அவன் பொய்யன் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய வேதத்தை எனக்கு எழுதி கொடுத்த என் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கவனமாய் கேளுங்கள் என் அன்பானவர்களே. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் இப்படி போதிக்கிறது. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். அது கீழே இருக்கிற வசனங்கள், வார்த்தைகள் வேண்டாம் நமக்கு. என்ன சொல்றாரு? என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுட்டு போயா. என்ன எழுதியிருக்கோ, என்ன சொல்லி இருக்கோ அதை விசுவாசத்தோடு பண்ணிட்டு போ. அது போதும் உனக்கு, அது நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை நடத்தும் என்று ஆவியானவர் அறைக்கூவல் விடுகிறார். செவி உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல உங்களுக்கு செவி இருந்தால் இதை கேளுங்கள். சொந்த விவாதங்களை கொண்டு வராதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வேத வாக்கியம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக. அந்த வார்த்தை கேளுங்க. எச்சரிக்கிறதாவது, எச்சரிக்கிறாருங்க, வான் பண்றாரு. ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இதை படிக்கும்போது எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது. அப்படியே என்னடா, இதில் கூட்டினாலும் பாவம், குறைச்சாலும் பாவம், சேர்த்தாலும் பாவம், எடுத்தாலும் பாவம். இதில் சொல்லி, அது ஒரு சட்டத்தின்படி இதில் சொல்லி அதனை செஞ்சா அது விசுவாசத்துக்கு உட்பட்டது இல்லை என்றால் யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ இந்த லெந்து நாள் என்ற இந்த 40 நாள் சாம்பல் புதன் என்ற வார்த்தை இருக்கா வேதத்தில்? வியாகுல வியாழன் என்கிற வார்த்தை இருக்கா வேதத்தில்? குருத்தோலை ஞாயிறு என்ற வார்த்தை இருக்கா வேதத்தில்? புனித வெள்ளி என்று எதாயிலும் அவர் தனிமைப்படுத்தி காண்பித்திருக்கிறார் வேதாகமத்தில். ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை வேதாகமும் அடையாளப்படுத்துகிறதா? சகோதரர்களே, நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், எங்க இயேசு கிறிஸ்து அந்த கழுதின் மேலே பவனி வந்தாராங்க, அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இயேசு கிறிஸ்து போய் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டாராங்க, அதை தாங்க நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா, அதை தாங்க நாங்கள். ஏங்க, வேதம் அதை பதிவு செய்திருக்கிறது. நீங்களோ நானோ மறுக்க முடியாது. காரணம், ஆவியானவரே அதை எழுதியிருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஆண்டவர் ஜெபிக்கிற போது அவருடைய வியர்வை துளிகள் இரத்தங்களாக மாறின என்பதை என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கையில் இருக்கிற வேதத்தில் எழுதி என்கிட்ட கொடுத்திருக்கிறாருங்க, உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. உலகம் முழுவதும் அவரவர் பாஷையில மாறாம எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்லல. அதை வருடம் பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டாரா? வருஷம் அதை நீங்க கடைபிடியுங்கள் என்று தேவன் எங்கேயாகி சொல்லிட்டு போயிருக்கிறாரா? என்ன நடந்தது என்பதை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். அதை பார்க்கும்போது நாம் அதை வாசித்து, ஐயோ இயேசு இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு தினந்தோறும் தியானிக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம நேரத்தில் இதை இந்த பாடத்தை நம்ம முடிக்கணும், ரொம்ப நேரம் பேச முடியாது. இந்த லெந்து நாள் 40 நாள் கொண்டாடுறாங்களே,
இதனுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு கொஞ்சம் லேசாக படிக்கலாம். இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறாங்கல்ல, இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறது கிபி 4வது நூற்றாண்டில் எருசலேமில் இஜீரியா அப்படின்ற ஒரு புனித யாத்திரிகள் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து வியாகுல வியாழன் அப்படின்னு கொண்டாடுறாங்க பாருங்களேன். அது கிபி 4ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் சிரைல் ஆப் ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு ஆர்சி பிஷப் அவர் ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு மூலமாக இந்த வியாகுல வியாழன் அப்படின்னு ஒரு பண்டிகை வைக்கலாம், அதில் என்னென்ன செய்யணும் அப்படின்ற அந்த அனுசரிக்க வேண்டிய முறைகளை அவங்க எழுதி கொடுத்தாங்க. புனித வெள்ளி, அதாவது குட் ஃப்ரைடே 2லிருந்து 4வது நூற்றாண்டில் எருசலேமில் தெர்த்தூலியன் இவர் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர். நம்ம எதனா தெரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டு பழைய காலத்து சரித்திரம் தெரியணும்னா இவருடைய புத்தகத்தை படிக்கணும். அப்போ தெர்த்தூலியன் இதை எழுதி வைத்திருக்கிறாரு. இது ஒரு குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட தனிப்பட்ட நபரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகை. இது எல்லாமே ஆர்சி மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதுக்கடுத்து ஈஸ்டர், இது இதுவும் 2லிருந்து 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படின்ற ஒரு ரோம பேரரசர் இந்த பண்டிகையை ஏற்படுத்தினார். அவருடைய காலத்தில் தான் ஈஸ்டர் என்பது ஒரு தேதி குறிக்கப்பட்டு இந்த தேதியில் இதில் நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு நிறைவை கொண்டு வந்தார்கள். இந்த சாம்பல் புதன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது 6லிருந்து 8ஆம் நூற்றாண்டில் ரோமில் ஒரு குழுவானது தீர்மானித்து இதை அவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டு வந்தாங்க. அப்போ இது எல்லாமே மதத்தின் தலைவர்களால், மத போதகர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றே தவிர வேதாகமத்தில் அது காணப்படவில்லை. என்னங்க கொண்டாடினா உனக்கு என்ன தப்பு அப்படின்னு என்னை கேள்வி கேட்டுக்கோ. இதில் கொண்டாடுறதுல என்னங்க தப்பு? இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்காக மனுவாய் வந்திருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக அவமானப்பட்டிருக்கிறாரு. அதை நாங்கள் ஒரு பண்டிகை கொண்டாது உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பாவம் அப்படிங்கிறது என்ன? அந்த இலக்கில் இருந்து, அந்த குறிக்கோளில் இருந்து, அதாவது தேவன் நம்மை நடத்தி செல்லுகிற அவருடைய அந்த ஜீவனுள்ள வழியில் இருந்து குறி தவறுது பாருங்க, அதுதான் பாவம். இப்போ நம்ம தேவனுக்காகவே செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் நாம் சரியாக அந்த வேலையை செய்தோமா அப்படின்னா இல்லை. அங்கே இலக்கு மாறுகிறது, நம்முடைய குறிக்கோள் மாறுகிறது, நம்முடைய வழி மாறுகிறது. தேவன் ஏற்படுத்தின அந்த வழியில் இருந்து, அந்த ஜீவனில் இருந்து நம்மை பிரித்து போகிறது. காரணம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். இவைகள் எழுதப்பட்ட வேதத்தில் இல்லை என்பதினாலே, எழுதப்பட்ட சத்தியத்திலே இல்லை என்பதனால இதில் இருந்து நான் இதை குறித்து ஒன்றும் கேள்விப்பட முடியாது. இதில் இருந்து யாரும் லெந்து நாட்களை பற்றியோ அல்லது புனித வெள்ளியை பற்றியோ அல்லது சாம்பல் புதனை குறித்தோ இதில் இருந்து எதையும் எடுத்து போதித்து எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஆகவே இதில் இருந்து வராவிட்டால், இதில் இருந்து நான் கேள்விப்படாவிட்டால், இதன் மூலமாக நான் விசுவாசிக்காவிட்டால், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். அதனால அன்பானவர்களே, தேவன் ஒரு நாளை பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருப்பாரே, ஆனால் அந்த நாளுக்கான அனைத்து திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவரே கொடுத்திருப்பாருங்க. கொலேசருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்றாரு, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
அப்போ இந்த 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 பண்டிகைகள் எதுக்காக கொண்டாடப்படுகிறது என்று யாராயிலும் நம்மை கேட்கும்போது ஒரு வசனத்தை எடுத்து பாருங்க, இப்படி சொல்லியிருக்கு, அதனால் இதன்படி நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு காண்பிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று நீங்கள் பார்த்தா இல்லை. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும், கவனிங்க, சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இதில் எதை நம்ம விளக்க முடியும்? 40 நாள் கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது சாப்பிடாத அப்படின்னு விளக்கும்படி வேதம் நமக்கு சொல்லி இருந்தா, இதன் மூலமா நாம் அதை விசுவாசித்து அதன்படியே செயலாற்றுவோமானால் அது நீதி. இதில் இல்லையே. இவர் என்ன சொல்றாரு? பொய்யர் கட்டளையிடுவார்கள், அவர்கள் வஞ்சிக்கிற பொய்யர்கள் அந்த பொய்யான போதனைக்கு, அந்த பிசாசின் உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன் பக்கமாக போயிடாதீங்கன்றாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை ஆரம்ப காலத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்க சபையும், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையும், ஆங்கிலிக்கன் கம்யூனியன் சபையும், லூத்தரன் சபையும் இதை பின்பற்றி வந்தார்கள். அப்படி சிஐ அப்படி போயிட்டாங்க. பெந்தகோஸ்து இந்த 40 நாள் அனுசரிக்கிறது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் தேவையில்லை, நாம் எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பெந்தகோஸ்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா 7 வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க. அதே பெந்தகோஸ்து மக்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ மற்றதெல்லாம் வேணாம், ஃப்ரைடே வேணுமா, குட் ஃப்ரைடே வேணுமா, மற்றதெல்லாம் வேண்டாம், ஆனால் ஈஸ்டர் மட்டும் கொண்டாடுவோம்னா அது என்ன அர்த்தம்? குட் ஃப்ரைடே அதாவது சாம்பல் புதன், வியாகுல வியாழன், இதெல்லாம் எப்படி வேதத்தில் இல்லையோ, அந்த 40 நாள் கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்ற சட்டம் வேதாகமத்தில் இல்லையோ, அதே மாதிரி தான் ஈஸ்டரும் குட் ஃப்ரைடேவும் வேதாகமத்தில் இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த 2 மட்டும் செய்கிற நீங்கள் எப்படி நீதிமான்களாக முடியும்? அதுவும் விசுவாசத்தில் வராதது தானே, அதுவும் சத்தியத்தில் இல்லை தானே. அதனால் நண்பர்களே, யோசிங்க, சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. 4 விதமான பாவத்து குறித்து நான் பேசியிருக்கிறேன். முதல் பாவம் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். ஆக இது விசுவாசத்தினால் வரவில்லை. ஏன்னா இதிலிருந்து நான் கேட்கல, வசனத்தின் மூலமாக கேள்விப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், அதை நான் கேட்கல. அதனால் இதில் இல்லாத எதை செய்தாலும் அது பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாட வகுப்பில் அடுத்த பாவத்தை குறித்து நாம் படிப்போம். அதுவரையில் தேவன் உங்களை பாதுகாக்க நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி இந்த வேத வசனங்கள் தகப்பனே சத்தமாய் ஒவ்வொரு காதுகளிலே ஒலிக்கும்படியாய் கிருபை செய்யும். அதை மனதை புடமெடு கிருபை செய்யும். அது மனதை பக்கமாய் திருப்பும்படியான மனம் திரும்புதலை ஏற்படுத்தும்படியாய் கிருபை செய்யும். எந்த மனிதனும் வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது, போதிக்கும் போது, முதலாவது அவன் பொய்யன். அந்த பொய்யன் சொல்லுகிறதை கேட்டு செய்கிறவர்களும் அந்த பொய்யை நம்புகிறதுனாலே அவர்களும் பொய்யர்களே என்று நாங்கள் தியானித்தோமே. விசுவாசத்தில் வராத யாவும் பாவம் ஆயிற்றப்பா. தயவு செய்து இப்படிப்பட்ட மூடத்தனமான நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு நீ நல்ல தெளிந்த புத்தியை தாரும், தெளிந்த பார்வையை நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேள்விகள் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அன்பிற்குரியவர்களே, மேலும்
இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.